அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்திருக்குது. நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளியாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி நிறைய ஜாப் பார்த்திங்கன்னா போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா பல ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், நிறையா பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தன்னார்வலரை பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாலின் முகாமுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் விண்ணப்பிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் தான் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36,900 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்க முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா எப்படி விண்ணப்பிக்கணுமா இல்லை பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ப்ராசஸ் இருக்குதா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ புது வியூவர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் காத்திட்டு இருக்குது. ஒன்றில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க. இப்போ வாங்க நாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நாம் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் நாம் சொல்லிட்டோம். அந்த பட்டதாரியில் பார்த்திங்கன்னா முதுகலை அதே மாதிரி இளங்கலைன்னு 2 இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் இருந்தால் போதும், எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் விண்ணப்பிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக விண்ணப்பிங்க. உங்களுக்கு முதுகலைங்கும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அது எதால்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பாடத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி. இந்த ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இளங்கலை அதாவது பார்த்திங்கன்னா பேச்சுலர் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா பிஏ படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிஏவோட பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயிற்சி பார்த்திங்கன்னா பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரியர் பயிற்சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, பிஎட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக இம்பார்ட்டண்டாக பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் கன்ஃபார்ம் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே மென்ஷன் கிடையாது. டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ பேப்பர் 1 பேப்பர் 2 வாங்குறது நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தான் கேட்டுக்க முடியும். அதே மாதிரி இனச்சுழற்சி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு இனச்சுழற்சி தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இனச்சுழற்சி தான் விண்ணப்பிக்க முடியும். மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு கூட சொல்லலாம். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசின்னு சொல்லுவாங்க. பேக்வேர்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பிஏ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36,900 1,37,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேறு பார்த்திங்கன்னா அலவன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்குன்னா அது ஸ்கூலை பொறுத்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். வயது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்ன வயது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது டிஆர்பி நாம்ஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 53 இயர்ஸும் அதர் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 58 இயர்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 58 இயர்ஸ்க்கு உள்ளக்கிறீங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதியான ஆசிரியர்கள் நாம் இது வரைக்கும் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த திறமையும் இருக்குது, அதேமாதிரி தகுதியும் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கங்க. ஒரிஜினல் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காப்பி எடுத்துக்கங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் எடுத்துக்கங்க. ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஏ ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிஎட் டிகிரி படிச்சிருப்பீங்க. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ப்ளஸ் எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ஓவரால் மார்க் ஷீட் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. இந்த பிஎட்டை பார்த்திங்கன்னா சேம் தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஜெராக்ஸும் எடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேடிட்டு இருக்காங்க. இருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வியில் நீங்கள் படிச்சிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது மட்டும் கிடையாதுங்க, இதர சான்றிதழும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதர சான்றிதழ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதேமாதிரி ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, அதேமாதிரி பிறப்பு சான்றிதழ், டேட் ஆஃப் பர்த்துக்குலாம் அந்த பிறப்பு சான்றிதழ் நான் டிசி நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துங்க, உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போஸ்ட் அனுப்ப தேவையில்ல, மெயிலும் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. வேறு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா போய் அட்டன் பண்ணுறதுனா இன்டர்வியூ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 7/8/2025 காலை 10 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் இந்த இடத்துக்கு போயிடணும். நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போயிடணும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 மணிக்கு மேலே போனீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க மாட்டேன், நாட் ரிஜெக்ட். 10 மணிக்கு முன்னாடி வரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாளையா மார்த்தாண்டம் மேல்நிலைப்பள்ளி, நல்லா நோட் பண்ணிங்க, பாளையா மார்த்தாண்டா மேல்நிலைப்பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி. இது NH 44 ஆவரைக்குளம் திருநெல்வேலி மாவட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. 627105 இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கூல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு உதவி பெறும் ஸ்கூல்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா போய் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9443110129. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க, 9443110129. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து போடுறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னை வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணி வீடியோ கொண்டு வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்காக இருக்கட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.